ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரசி மாட்டிக்கிட்டதில் யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், குமார் அரசியை ஏமாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க கூட பழகிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அரசி மாட்டுனதில் எந்த விதமான வருத்தமும் கிடையாது. இதற்கு சுகன்யாவும் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயமும் பாண்டியனுடைய குடும்பத்துக்கு தெரிய வரணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசை. இப்போது நம்ம குமார் மாட்டினது மட்டும் இல்லாமல் அரசி மாட்டியிருக்காங்க. ஸோ இப்போ சுகன்யாவும் சேர்ந்து மாட்டிட்டாங்க அப்படின்னா எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களும் குடும்பத்துக்கிட்ட நடிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. ரெட்டை வேஷம் போடுறாங்க சுகன்யா. முன்னால் ஒன்று பேசுகிறது, பின்னால் ஒன்று பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் சீக்கிரமாக மாட்டினாங்க அப்படின்னா எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுடைய விருப்பம் அதுதான், அவங்களும் சீக்கிரம் மாட்டணும் அப்படின்றது தான். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, அவங்களையும் மாட்ட வைக்க போகிறாரா டைரக்டர், இல்லை எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம சரவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்ருக்காரு. அப்போது அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்படி 3 மணி நேரம் ஆக்கிட்டாங்கடா ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இவங்க சைஸை மாற்றி சொல்லிவிட்டு நம்மளுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போது அவருடைய ஃப்ரெண்டு ஆமாடா இப்படி தான்டா எப்போவுமே பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்ருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கப்பிள்ஸ் வராங்க வெளியில். அவங்க 2 பேரும் ஜோடியாக வர்றாங்க. அதை பார்த்துட்டு சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாரேன், அங்கே அந்த பையனுக்கு ஒரு 20 வயசு இருக்குமா, அந்த பையன் பாரேன் அவனுடைய லவ்வரோட சினிமா பார்க்குறதுக்காக வந்திருக்கான். அப்புறம் எப்படி எல்லாமே வாழ்க்கையில் எல்லாருக்கும் சரியாக நடக்கும், இந்த வயசுலேயே இப்படி சுற்றிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போது அந்த இடத்துக்கு தன்னுடைய தங்கச்சியே வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் அப்போதைக்கு சரவணனுக்கு தெரியாது. ஸோ அதனால் பொதுவாக தான் அவர் பேசிகிட்ருக்காரு. அடுத்து குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியில் வர்றாரு. அப்போ இவர் குமாரை மட்டும்தான் பார்க்குறாரு. அரசி முக்காடு போட்டு முகத்தெல்லாம் மறைச்சிருக்காங்க. ஸோ சரவணன் அது வேறு ஏதோ ஒரு பொண்ணு, அது அரசி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இங்கே இவனை போய் நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு பாரு, அந்த பொண்ணையும் இவன் ஏமாற்ற தான் போகிறான் அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. இந்த மாதிரி ஆட்களை தான் பொண்ணுங்க சீக்கிரமாக நம்பிடுவாங்க போல், நம்பி இப்படி வந்துடுதுங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டுட்டு அவர் ஒரு ஃப்ரெண்டு ஆமாம் அதுங்க தெரியாமல் போய் சாக்கடையிலையும் பாதாளத்துலேயும் போய் விழுந்துருதுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கொஞ்ச நேரத்தில் குமார் அங்கே பேசிகிட்ருக்காரு. அரசி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, நம்ம 2 பேரும் 2 செல்ஃபி எடுப்போமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேண்டாம், இப்போ தானே உள்ளே வச்சு எடுத்தோம், போதும் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் குமார் கேட்கல. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நம்ம செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் கம்பல் பண்ணி செல்ஃபி எடுக்கிறாரு. அந்த டைமில் அவங்களுடைய தலையில் இருக்கிற துப்பட்டா இது எல்லாத்தையுமே குமார் எடுத்து விடுறாரு. அப்போ அந்த டைமில் சரவணன் அவங்கள பார்த்துடுறாரு. இருந்தாலும் தன்னுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி சொல்ல முடியாது இல்லையா, அதனால் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பணத்தை கொடுத்து, இந்தாங்கண்ணே நீங்கள் ஆட்டோ பிடிச்சி கடைக்கு போங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கிளப்பி விட்டுறாரு. கிளப்பி விட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. கிளம்பின உடனே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவர் வேகமாக போய் சண்டைக்கு கிளம்பிடுறாரு. அரசி, நீ இங்கே இவன் கூட என்ன பண்ணிகிட்ருக்க, இவன் கூட நீ சினிமா பார்க்குறதுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அதே மாதிரி அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு, குமாரை போட்டு. அப்போ குமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மச்சான் இங்கே பாருங்கள், நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ இவருக்கு பயங்கரமான கோபம் வருது. என்னடா இது, யாரை பார்த்து என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, என் தங்கச்சியை நீ லவ் பண்ணுறியா, நீ எல்லாம் ஒரு ஆளாடா, நீ போய் என் தங்கச்சியை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு இருக்காரு. கத்துனது மட்டும் இல்லாமல் போட்டு அடி அடின்னு அடிக்காரு. அரசியும் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. அண்ணே இருனே நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுனே, அண்ணே இருனேன்னு அவங்களும் சொல்லி பார்க்குறாங்க. பட் இவர் கேட்கவே இல்லை. போட்டு வெள்ளுன்னு வெளுத்துட்டார் குமாரை. குமார் இப்போது திருப்பி அடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ திருப்பி அவர் அடித்தார் அப்படின்னா அவர் மேலே தப்பு இருக்குது. அவர் இந்த நடிக்கிறாரு, கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தான் நடிக்கிறார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிரும் இல்லையா. ஸோ அதனால் இப்போதைக்கு அவர் என்ன பண்ணலை, எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் தெரிகிற மாதிரி காட்டிக்கல, ரொம்ப நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தாங்க போய்கிட்டு இருந்தது. அப்போ அரசி ரொம்ப அழுகிறாங்க, அவங்க செஞ்ச தவறுகளை நினச்சி அழுகிறாங்க. அவங்க அன்னைக்கிட்ட, அண்ணே ப்ளீஸ்ண்ணே விடுனே அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூட பார்க்குறாங்க. பட் அவர் கேட்கவே இல்லை. நீ வந்துரு, முதல்ல என் கூட நீ முதல்ல மனுஷியாக வண்டியில் ஏறிடு
அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கிற அத்தனை பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருப்பா, பொம்பளை பிள்ளை விஷயத்தை இப்படி ரோட்டில் வச்செல்லாம் பேசக்கூடாது. நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நாசுக்காக பேசி முடிங்க. எதுவாக இருந்தாலும் வீட்டில் கூட்டிகிட்டு போய் பேசுப்பா, அதுதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ வண்டியில் வந்து ஏறுன்னு சொல்லி அவங்கள வந்து சத்தம் போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது வஞ்சிக்கிட்டே போகிறாரு. இங்கே பாரு அரசி, உன் மேலே நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம், நீ ஏன் இப்படி பண்ணிட்ட? உனக்கு எங்கள் யார் மேலேயும் நம்பிக்கையே இல்லையா? அப்பாவையாவது நீ யோசித்து பார்த்துருக்கலாம்ல. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு தர மாட்டோமா? இந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் உன் மேலே எந்த அளவுக்கு பாசத்தோடையும் கேரோடையும் நாங்கள் நடந்துக்கிறோம். நீ ஏன் இப்படி பண்ணிட்ட? நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அரசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. நீ எங்கள் யாரை பற்றியும் யோசிச்சிருக்க வேணாம், அப்பாவை பற்றியாவது நீ யோசிச்சிருக்கலாம்ல. அப்பா இதை தாங்குவாரா? அவரால் இதை தாங்கிக்க முடியுமா? ஏன் அரசி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே போகிறாரு. அப்போ அண்ணே ப்ளீஸ்ண்ணே, வீட்டில் இதை மட்டும் சொல்லாதனே, நீ சொல்லாதனே அப்படின்னு சொல்லி இவங்க கெஞ்சிக்கிட்டே வராங்க. என்னது வீட்டில் சொல்லாதையா? நான் கண்டிப்பாக சொல்ல தான் செய்வேன். அதை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அப்பா கிட்ட நான் உண்மையெல்லாம் சொல்ல தான் செய்வேன். அப்பா கோவப்பட்டு இதுக்கு என்ன பிரச்சனையோ, இதுக்கு என்ன தீர்வோ அதை அவர் பண்ணுவார். நீ அது வரைக்கும் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கத்துறாரு. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்பாட்ட மட்டும் சொல்லாமல் இருந்தால் போதும், இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், என்னுடைய தவறை நான் வந்து திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் இவங்க கேட்கவே இல்லை. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வீடு வர்ற வரைக்கும் நீ வாயவே திறக்கக்கூடாது, பேசாமல் வண்டியில் உட்காந்து வர்றதா இருந்தால் வா, இல்லைன்னா பார்த்துக்கோ உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், கம்முன்னு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா, அந்த உமையாள் இருக்காங்க இல்லையா, பாண்டியனுடைய அக்கா, அவங்களுடைய வீட்டுக்கார அந்த மாமா வந்து கடைக்கு வந்திருக்காரு. வந்து அரசியை வந்து தன்னுடைய பையனுக்கு பொண்ணு கேட்டுட்ருக்காரு. அப்போ பாண்டியன் இன்றைக்கி தான் கரெக்டாக என்ன சொல்கிறாங்க, என்னுடைய பொண்ணு வந்து அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்றா, கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றா, அதனால் நான் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு கண்டிப்பாக பொண்ணு தர முடியாது, இப்போதைக்கு நான் அவளை படிக்க தான் வைக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து படித்து முடிக்க எவ்வளோ நாள் ஆகும், முதல்ல நிச்சயம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, சரி படித்து முடிக்க அவள் வந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றா மாமா, அவள் படித்து முடிக்கிறதுக்கு 3-4 வருஷம் ஆகிரும், அவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ண வைக்க முடியாது இல்லையா, அதனால தான் நான் முடியாதுன்றதை முதல்லே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது தான் கரெக்டாக அரசியை பற்றி அவங்க ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் அரசி இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம சரவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அரசி கத்திகிட்டே வர்றாங்க, அண்ணே வண்டி நிப்பாட்டுனே, நான் இறங்கணும்னு சொல்லிகிட்டே வராங்க. கடைசியாக வண்டி நிப்பாட்டி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அமைதியாக இருக்குன்னு நான் உன்ட்ட சொன்னேனா இல்லையா, பேசாமல் வரதா இருந்தால் வரணும், இல்லைனா உனக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அரசியும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி கெஞ்சி பார்க்குறாங்க. பட் இவங்களால் ஒன்றும் முடியல, அவங்கள சமாளிக்கவே முடியல. சரவணன் படு கோவத்தில் இருக்கார், அதனால் அவர்கிட்ட அரசியால் பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு கோவப்படுறாரு. சரி, இது இப்படி போயிட்டு இருக்கும்போது வண்டி நிப்பாட்டி ரொம்ப சத்தம் போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ அங்கேயும் வந்து அரசியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மாமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, இன்னும் 4-5 வருஷம்னு சொல்கிறீங்க, வீட்டில் பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு எப்படி மாப்பிள்ளை தைரியமாக இருக்கீங்க, வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கணும், எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதற்கு இவர் விட்டு கொடுக்காம தன்னுடைய பொண்ணை ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. இல்லை, மற்ற பொண்ணுங்க மாதிரி என் பொண்ணு அரசி கிடையாது, அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை வச்சு இது வரைக்கும் வீட்டில் சின்னதாக கூட ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது, அதனால் நான் அரசியை வந்து முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போதைக்கு வேணால் பாண்டியன் இப்படி சொல்லலாம், பட் கொஞ்ச நேரத்தில் நிலைமை தலைகீழாக மாறப்போகுது அப்படின்ற விஷயம்தான் நிதர்சனமான உண்மை. இப்போது அவர் வந்து கத்தி முடிச்சுட்டு வேமா செந்திலுக்கு கால் பண்ணுறாரு. செந்தில் எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை, நான் கடையில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ முதல்ல என்ன பண்ணுற, வீட்டுக்கு கிளம்பி வா, அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதுக்கு நான் திடீர்னு வர சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. டே, நான் சொல்கிறத கேளுடா, உடனே வாடா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், சீக்கிரமாக கிளம்பி வா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி, நான் இந்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியுது. அப்போ அதை வெளிப்படையாக சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் தெரிஞ்சு போயிடும், அவங்க மாமாவுக்கும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்றதுனால இப்போதைக்கு இவர் என்ன பண்ணலை, சொல்லாமல் அமைதியாக இருக்கார்.
சரி ஓகே பார்த்துக்கலாம், அவங்க கிளம்புனதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் ரொம்பவே அமைதியாக இருக்கிறாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, என்னடா என்னடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பாண்டியன் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு செந்தில் பேசாமல் நிற்கிறாரு. ஸோ அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க. ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.